எல்லாருக்கும் காலையில் எழுந்து அழகு முக்கியமாக இல்லை, ஆரோக்கியமாக முக்கியமாக பார்த்தா ஆரோக்கியம் அழகு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம ஒரு ஜெனரேஷனுக்கும் நம்ம சொத்து கொடுக்குற நம்ம எல்லாரும் சொத்தை சேர்த்து வைக்க, பட் ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம குழந்தைல என்ன ஆரோக்கியமாக இருக்கா, அந்த குழந்தை அழகாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கா குழந்தை, அதெல்லாம் ஆரோக்கியம் எப்படி வரும்? நம்ம இப்போ ஒரு கடைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் ஏகப்பட்ட கிரீமோ நம்ம இதை வச்சு அழகாக இருக்கும்போது நம்ம ஜாஸ்தி காசு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் நல்ல ஆரோக்கியம் எப்படி வரணும், அதுக்கப்புறமா தான் அழகு. ஸோ ஆரோக்கியத்துக்கு தேவை நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இதை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தோல் அழகாக அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த நம்ம இந்தியா இது தேசத்தோட ஆரம்பம் நார்த் டு சவுத் ஈஸ்ட் டு வெஸ்ட் பார்க்கும்போது எல்லா வகையான கலர் ஸ்கின் இதுதான் நம்மளோட ஆக்சுவலி ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம இப்போ எல்லாரும் ஜஸ்ட் வெள்ளையா இருக்கணும் கிரீம் வாங்கி கடலை அது பெரிய கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்தந்த கிளைமேட் பிரகாரம் கடவுள் நம்மளோட ஸ்கின்னை கலர் கொடுத்துருக்காரு. அது அந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி கொடுத்துருக்காரு. அண்ட் எப்படி வகையா கலர் இருக்கும், இது எல்லாமே அழகு. நம்ம வெள்ளையா இருக்கிறதோட அழகு அந்தந்த ஒரு கிழமை இருந்தாலும் அழகு, அப்புறமா இருந்தாலும் அழகு. பட் ஆரோக்கியமாக இருக்காங்க நம்ம கவனிக்கணும். இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் எஸ்பெஷலி ட்ரெடிஷ்னல் நம்ம இந்தியன் ஃபுட் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சாப்பாட்டில் மிக்ஸ்டாக இருக்கும்போது தான் ஒரு ருச்சியே கொடுக்கும். அதுதான் ஆக்சுவலி ஒரு கரெக்டான ஆரோக்கியத்துக்கு நம்ம வழியாக ஆகும். நம்ம உடம்புல பார்க்கும்போது குடல் அதுக்கு அடுத்து தோல் தான் இருக்கிறதுலேயே பெரிய ஒரு ஆர்கன். ஸோ இது தோல் இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம முடி ஸ்கின் நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஃபுல் ஸ்கின் கிடையாது. நம்ம இதில் சேஞ்சஸ் வரும்போது இது ரிஃப்ளெக்ஷன் நம்ம உள்ள உறுப்புல சேஞ்சஸ் வரும்போது நம்ம ஸ்கின்னில் காட்டும். ஸோ இது முதல் அறிகுறிய ஜாஸ்தி ஆக்சுவலி. ஸோ நம்ம இது நார்மல் ஒரு ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்கின் அப்படி பேட்ச் இருக்கிற மாதிரி அதுக்கு உணர்ச்சி இருக்கிற எல்லா இதுவும் ரத்தம் வருது. ஸோ இது ஒரு லேயரா கடவுள் படைச்சிருக்கு. இந்த லேயர் டிஸ்டர்பன்ஸ் நம்ம ஏஜ் ஆக இந்த லேயர் இந்த சேஞ்சஸ் வரும். இந்த சேஞ்சஸ் வரதான் நம்மளுக்கு அந்த ஏஜ் ஸ்கின்னோட சேஞ்சஸ் நம்மளுக்கு காணணும். இது நிக்க ஸ்டாப் பண்ண முடியாது. பட் என்னன்னா இந்த ஏஜிங் ப்ராசஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது ஆரோக்கியமான சாப்பாடுனால தான் நம்ம அதை கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஸோ நம்ம தோலோட ஃபங்க்ஷன் ஏன்னா இவ்வளோ பெரிய தோல் கடவுள் கொடுத்துருக்காரு. இதோட ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட வெளியிலேருந்து எல்லா கிளைமேட்டிக் சேஞ்சஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை ப்ரிவென்ஷன் பண்ணுவோம். நம்மளோட பாடியோட பேலன்ஸ் வெளியில் டெம்பரேச்சருக்கும் உள்ள பாடி டெம்பரேச்சருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுற வேலை தோல் பண்ணுவோம். நம்ம நம்ம உடல் வேர்வை வந்தால் தான் அவுட் சைட் டெம்பரேச்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி செட் ஆகும். அதே மாதிரி நம்ம டெய்லி வெயிலில் போகும்போது அதில் வர எஃபெக்ட்
வெயிலில் கூடி நம்ம வேலை செய்யும் போது எஸ்பெஷலி 10லேருந்து 3 மணி டைமில் வந்து பீக் சன்லைட் இருக்கும். அந்த டைமில் அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து அதிகமாக நம்ம உடம்புல படும். அது வந்து இது ஒரு காரணம். நம்ம வந்து ஒரு 30-40 வயசில் வரும்போது நம்மளோட தோல் வந்து ஏஜிங் ஃபினாமினல் சீக்கிரமாக கூடி வயசான தோல் வர காரணம் வந்து அதிகமாக இந்த வெயிலில் 10லேருந்து 3 மணி டைமில் வந்து நம்ம சன்னில் அதிகமாக எக்ஸ்போஜர் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் சன்லைட் தேவை. ஒரு அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சன்லைட் எல்லாருக்கும் வேணும். ஏன்னா வந்து விட்டமின் வந்து நம்ம தோலில் வந்து விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும். பட் கூடிய டைமில் நம்ம வெயிலில் ரொம்ப நேரம் இருக்கும்போது ஸ்கின் வந்து சீக்கிரமாக ஒரு வயசான தோற்றம் வந்துடும். எஸ்பெஷலி என்ன இதில் வந்து கொலாஜன், எலாஸ்டின் இதெல்லாம் டேமேஜஸ் வரும். அண்ட் நம்மளுக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி எடுக்கலைன்னாக்கா வறண்டி போயிடும் நம்ம ஸ்கின். இப்போ எஸ்பெஷலி இப்போ நம்ம இந்த வின்டர் டைமில் குளிர் டைமில் பார்க்கும்போது எல்லாரோட தோலும் வந்து வறண்டி ரொம்ப ட்ரையாக இதனால வந்து நமைச்சல் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை எப்படி பார்க்கலாம், நம்ம வந்து நல்ல தண்ணி எடுக்க தெரியும். ஸோ ஒரு தோலுங்கிறது வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், நம்மளோட பாடியோட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ இதை வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா இது நம்ம டே டு டே லைஃப் ஸ்டைல் இதை வச்சு தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். தோல் வந்து ஒரு வகையில் இருக்கு. ஒருத்தருக்கு நார்மலாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். பாரு முகத்தில் இல்லை செஸ்டில் பேக்கில் இல்லை தலையில் கூட ரொம்ப எண்ணெய் பசங்க ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் பேருக்கு தோல் வந்து ரொம்ப வறண்டி ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் பேருக்கு காம்பினேஷன் ஆர் கொஞ்சம் பேருக்கு வந்து இப்போ எல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் வரும். இப்போ யாரை கேட்டிங்கன்னா சென்சிட்டிவ்ன்றாங்க. இது சென்சிட்டிவ் ஏன் வருதுன்னா அப்புறம் இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ப்ளஸ் இப்போ இருக்கிற உணவு பழக்கங்கள் இது எல்லாமே காரணம். நம்ம ஜாஸ்தி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு அது சாப்பாடுலேருந்து வந்ததும் சரி, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லையும் சரி, அது அலர்ஜிக் சென்சேஷன் ஜாஸ்தி பேர் கொடுக்குது. ஸோ அது ஒரு வகையில் சென்சிட்டிவ் ஸ்கின். எந்த க்ரீம் போட்டாலும் அலர்ஜி அது ஒரு வகையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கின்னை வந்து 6 வகையாக பிரிக்கிறோம். ஆக்சுவலி இதை எதை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் டைப் 1 ஸ்கின்னா எஸ்பெஷலி டெம்பரேச்சர் சேஞ்சஸ், எஸ்பெஷலி இந்த நார்த் சைடு அமெரிக்கா, கனடா ஆர் யூரோப் சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தோம். ஏன்னா அங்கே வந்து சன்லைட் வந்து கம்மி, அவங்களுக்கு சன்லைட் ரேடியேஷன் இது கம்மி. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எஸ்பெஷலி இந்த டைப் 1 டைப் 2 ஸ்கின் அவங்க வந்து வெயிலில் ஜாஸ்தி நேரம் இருக்கிறதோ தேவைப்படாது. பட் நம்ம சவுத் ஏஷியா நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3வது 4வது வகையில் இருப்போம். நம்ம வந்து மெலனின் ஜாஸ்தி கூடி இருக்கிறதுனால அந்த கருப்பு தோற்றம் வரும். பட் மெலனின் தான் நம்மளோட உடம்போட டிஃபென்ஸ். அதுதான் அதை நம்மளோட கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். பட் இப்போ எப்படின்னா ஜாஸ்தி பேர் அந்த கருப்பாக இருக்கிறத வெள்ளையாகணும்னு ஜாஸ்தி க்ரீமை போட்டு வெள்ளையாகணும்னு ஏகப்பட்ட காசு ஸ்பெண்ட் பண்ணும். பட் ஆக்சுவலி மெலனின் தான் நம்மளோட ப்ரொடெக்ஷன். அது வந்து ஜாஸ்தி பேருக்கு தெரியுது. ஸோ அண்ட் இந்த ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சன்லைட் ரேடியேஷன் எக்ஸஸாக இருக்கிறதுனால கடவுளே கொடுத்துருக்கிற அந்த கலர் மெலனின் ஜாஸ்தியாக இருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஸோ இது எல்லாமே கடவுளோட பெரிய அனுகிரகம். ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னு கொடுத்துருக்கு. பட் நம்ம இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வெள்ளையாகணும் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அது வந்து சைடு எஃபெக்டில் வந்து ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் லேயர். 20 வயசு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்கின். பட் இதுவே வயசு எஸ்பெஷலி இந்த லேயர் ஸ்கின்னோட லேயர் வந்து சுருங்கி போய் நம்மளுக்கு முகத்தில் இல்லை வேறு இடத்துல ரிங்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட வந்து எஸ்பெஷலி இந்த மிடில் லேயரில் வந்து எலாஸ்டின் கொலாஜன்
இது வந்து வயசு ஆக 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 அதோட டேமேஜ் ஆகிட்டே போகும். அது வந்து இது வந்து ஏஜிங் ஃபினாமினல். இப்போ எப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு எக்ஸ்பைரி இருக்கோ, நம்ம உடம்புக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். எக்ஸ்பைரி இல்லைனாக்கா பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ ஏஜ் ஆக ஆக ஒரு அணுக்களும் சேஞ்சஸ் வரும். பட் இந்த சேஞ்சஸை டிலே தான் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். பட் நம்ம வந்து அந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆக தேவைப்படும். அதுக்கு தகுந்த சாப்பாடோ அதுக்கு தகுந்த எக்ஸசைஸஸோ எல்லாம் பண்ணும்போது ரத்த ஓட்டம் கூடி அளவுக்கு நல்ல சாப்பாடு எடுத்தால் அந்த கொலஜனத்தை வந்து ஒரு அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இல்லைன்னா இப்போ எல்லாருமே ஒரு 40 வயசு வந்து வயசானத்தோடு சீக்கிரமாக வரும் ஜாஸ்தி பேர். ஸோ இதுக்கு ஜாஸ்தி காரணங்கள் ஸ்மோக்கிங் இருக்கலாம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணாத காரணம், உடல் ரொம்ப கூடி இருக்கிற காரணம், ஃபாஸ்ட் ஃபுட். இப்போ எல்லாரும் டைம் இல்லைன்னு ஃபாஸ்ட் ஃபுட் ஏகப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்ம உடலில் போய் அங்கேருந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்லி அது ஸ்டார்ட் ஆகிடும். அது வேறு பகுதிக்கு வந்து நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை இது கூடி ரொம்ப கூடலாக இருக்கும்போது நம்மளோட செல்ஸே அழிக்கும். ஸோ ஒன்று ஒரு காரணம். ஸோ இது ஒரு நம்ம இது ஒரு மிடில் ஏஜில் இருக்கும்போதோ இது வந்து ஏஜ் ஆகாத ஆட்டோமேட்டிக்காக இந்த சேஞ்சஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். பட் கூடலாக வர காரணம் வந்து இந்த மிடில் ஏஜில் 30-40 இயர்ஸ் இருக்கும்போது நம்ம உடலை சரியாக கவனிக்கலன்னாக்கா சீக்கிரமாக ஏஜுக்கு தோற்று வர ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம உடம்புல வந்து உடல் அப்புறமா ஸ்கின் ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளோட ஆரோக்கியம் கொடுக்கும். நம்ம சூஸ் பண்ணுற சாப்பாடு வந்து ஹெல்த்தியான சத்துள்ள இதுவாக கெமிக்கல் கம்மியாக இருக்கிற நேச்சுரலான ஃபைபர் ரிச்சான ஃபுட் எடுக்க தேவைப்படும். ஏன்னா இது வந்து சர்டன் திங் கால்ட் ப்ரோபயோட்டிக்ஸ், எஸ்பெஷலி தயிர். பழைய நாட்களில் நம்ம சாப்பாடை நைட்டில் கஞ்சி வச்சு நெக்ஸ்ட் நாள் எடுத்ததோ இதெல்லாம் வந்து பாக்டீரியா நம்ம நார்மலாக ஒரு கட் பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு வந்து ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம். இது வந்து நேச்சுரலாக போகிறதுனால நம்ம பொருளில் போய் நல்ல பாக்டீரியா கொடுக்கும். அண்ட் இது வந்து உடம்போட எதிர்ப்பு சக்தியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். பட் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் ஜாஸ்தி ஃபாஸ்ட் ஃபுட் எஸ்பெஷலி இந்த ஒயிட் ஃப்ளோர் சிம்பிள் சுகர்னு சொல்லுவோம், மைதா ப்ராடக்ட்ஸ், பரோட்டா, ஒயிட் பிரெட், குக்கூஸ், இது எல்லாமே வந்து ஒயிட் மைதா ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே வந்து நம்மளோட குடலில் வந்து இந்த நல்ல பாக்டீரியாத்தை குறைச்சிடும். இது குறைக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து அலர்ஜிக் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாகும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மசாலா சாமான்கள், கெமிக்கல்ஸ், கலரிங் சப்ஸ்டன்சஸ். இப்போ ஒரு பேக்கெட் ஒரு ஃபுட்டு தயாரித்து வருதுன்னா அதில் வந்து ஒரு 5 ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, கலரிங் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு ஆக்சுவலி ஆரோக்கியம். இங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் வந்து அலர்ஜி ஸ்டார்ட் ஆகும். இது வந்து தோலில் போய் அது வந்து அந்த ரத்தமான இது சேஞ்சஸ் வரும்போது அலர்ஜி ஜாஸ்தி பேருக்கு அலர்ஜி ஸ்டார்ட் ஆகிற சான்சஸ் இதனால தான். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் ஆகட்டும், இப்போ ஜாஸ்தி சிந்தட்டிக் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறோம். சிந்தட்டிக் க்ளோத்ஸ் வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை ரொம்ப ஹீட்டு கூடலாக இது பண்ணும். ப்ளஸ் நம்ம வேர்வை சரியாக வரணும்னா இதுவும் நம்ம தோலோட இந்த பேலன்ஸை குறைச்சிடும். அதே மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், தேவையில்லாத அன்னெசரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், ஹேர் டை. இப்போ வந்து இந்த ஹேர் டை எல்லாருமே ஜாஸ்தி பேர் ஒரு மிடில் ஏஜ் வரும்போது யூஸ் பண்ணுறோம். பட் இதில் வந்து ஒரு 10-20% பேருக்கு அலர்ஜி. அண்ட் இந்த ஹேர் டை போட்டுட்டு நம்ம வெயிலில் போகும்போது சன்லைட்டில் ரியாக்ட் ஆகி அது வந்து தோலெல்லாம் ஃபுல்லாக கருத்து நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை கூடி இது பண்ணும்போது உடம்பெல்லாம் அலர்ஜி ஸ்டார்ட் ஆகும். நம்ம நினைக்கிற ஹேர் டை அதெல்லாம் தான் போடுறோம், நம்ம உடம்புல எதுக்கு நமைச்சல் வருது. பட் உடம்பு வந்து எல்லாம் ஒரு நாட்டுல எல்லாமே கனெக்டட், இன்டர் கனெக்டட். நீங்கள் எங்கே வச்சாலும் உடம்பு எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு வாட்டி நமக்கு அலர்ஜி தெரிஞ்சால் பெஸ்ட் அவாய்ட் பண்ணணும். அது திருப்பி கூடுதலாக கொடுத்துட்டே இருக்கும்போது இன்னும் அலர்ஜி தான் கூடும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம கையில் தான் நம்ம எப்படி சூஸ் பண்ணி சாப்பிட்றோம். நம்ம யூஸ் பண்ணுற க்ளோதிங்கோ
எல்லாமே நம்ம கையில் இருக்கு. நம்ம தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். தோல் வியாதியில் வகைப்பட்ட தோல் வியாதிகள் இருக்குது. ரொம்ப காமனாக வந்து எக்ஸிமான்னு சொல்லுவோம். இது வந்து தலையில் பொழுது மாதிரி இருக்கும், முகத்தில் பொழுது மாதிரி இருக்கும். அப்புறமா சோரியாசிஸ் நோய் போகும். ரொம்ப ஒரு 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் நோய்ங்க கூடுதலாக ஜாஸ்தி வரும். இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் உடம்புல வேலை ஏஜ் இன்டியூஸ்ட் ஃபினாமினன் வரும். உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடுதலாக ஸ்டார்ட் ஆகிட்டு சோரியாசிஸ் என்ற நோய் வருது. வெண்தாமரை விட்டிலிகோன்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி இது குறைவாக பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் நோய் இந்த வெண்தாமரை விட்டிலிகோன் ரொம்ப கூடுதலாக ப்ளஸ் தலைமுறை சடனாக ஒவ்வொரு பீரியட் ஒரு கொஞ்சம் மாசம் கணக்கில் சடனாக முடி ஃபுல்லாக பேட்ச் கொஞ்சம் பேர் உடம்பெல்லாம் போகும். இந்த மாதிரி எல்லாமே ஒரு கேட்டகரின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லா வகைப்பட்ட நோய்கள். இன்னொரு வகை வந்து நம்மளோட பாக்டீரியா வைரஸஸ்னால வருது. இது வந்து காமனாயிட்டு சொசைட்டியில் நம்ம ஒருத்தருக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா வைரஸ் நம்ம உடம்புலே தான் தங்கிருக்கு. பட் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஒரு வைரஸ் ரீஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு கையை வாஷ் பண்ண சொல்கிறோம். கையில் இருந்தால் ஒருத்தருக்கு நோய் பரவ ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வேறு இடத்துல சொஞ்சோ இது பண்ணும்போது நம்ம நகத்தில் நம்ம கையில் தான் இந்த பாக்டீரியா வைரஸஸ் ஒட்டி இருக்கும். ஸோ இது வந்து ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் வளர்ச்சி இந்த கையில். ஸோ நம்ம வந்து எப்பவுமே இந்த ஹேண்ட் ஹைஜீன் ப்ரொசீஜரெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். கையை எங்கே போய்ட்டு வெளியில் போய்ட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஆரோக்கியமாக வைக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் வே டு ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன். இன்னொரு மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். எஸ்பெஷலி நம்ம எந்த இடத்துல வேர்வை ஜாஸ்தி வருதோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு வயசில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி மார்பு சைடில் அக்கிள் சைடில் தொடை சைடில் இந்த வேர்வை வர இடத்துல வந்து நார்மலாக பாக்டீரியா வருது நம்ம பாடியில் இருக்குது. பட் இது நம்ம வந்து எக்ஸஸாக கூடுதலாக வேர்வை வந்து இல்லை நம்ம டெய்லி குடிக்காமல் விட்டோம்னா டெய்லி ஸ்கின் கேர் எடுக்காமல் விட்டோம்னா இந்த ஃபங்கஸ் கூடுதலாக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இப்போ எல்லாரும் ஜாக்கிரதையாக டாக்டர் பார்த்து முன்னாடியே பார்க்கறதுக்கு வரதுக்கு முன்னாடியே கடையில் போய் ஏதாவது க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த க்ரீமில் வந்து ஸ்டீராய்டுன்ற ஒரு காம்பனன்ட் இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா 50% பாக்டீரியா வைரஸஸ் எல்லாமே எந்த மருந்துக்கும் வேலை செய்ய மாட்டோம். ரெசிஸ்டன்ட் சொல்லுவோம். இது என்ன மோஸ்ட் ஆஃப் த கடையில் போய் ஒரு மெடிக்கேஷன் அப்படியே வாங்கணும். அண்ட் வாங்கி எத்தனை நாள் யூஸ் பண்ணுறோம் ஃபார்மசிஸ்ட் வெறும் மருந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஜாஸ்தி மிக்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஸ்டெராய்டுன்ற காம்பனன்ட். இந்த ஸ்டெராய்டு வாங்கிட்டு ஒரு தடவை நீங்கள் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வைரஸ் பாக்டீரியா உடம்புல அது வந்து அதிகமாக இன்னும் பரவ சான்சஸ் இருக்குது. அண்ட் இதனால வந்து ஒரு சின்ன இடத்துல ஸ்டார்ட் ஆன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உடம்பு போய் அது ஸ்ப்ரெட் ஆகி போகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா நம்மளுக்கு தெரியலனாக்கா டாக்டர் போய் பாருங்க. இல்லைன்னா சும்மா தெரியாத ஸ்டெராய்டு ஆயின்மெண்ட் ஒருத்தருக்கு யூஸ் பண்ண ஆயின்மெண்ட் இன்னொருக்கு யூஸ் பண்ணுறதோ மருந்து இது வந்து ஒரு ராங் வே ஆஃப் அப்ரோச். இது எஸ்பெஷலி நீங்கள் சவுதியில் பார்த்தீங்கன்னா இந்த விட்டிலிகோஸ் இந்த பேச்சஸ் மெலனின் குறைஞ்சி சடனாகிட்டு குறைஞ்சி உடம்பெல்லாம் வெள்ளப்பட்ட மாதிரி இதுவாகிறது ரொம்ப காமன். இங்கே வந்து அவங்களுக்கு ஜெனட்டிக்காக சசப்டபிள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து க்ளோஸ் கம்யூனிட்டிலேயே அவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது ஜீன்ஸ் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் ஸ்ப்ரெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ளஸ் இவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம தூக்கம் ஜாஸ்தி பேருக்கு தூக்கம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 5 hour 6 hour ஆக்சுவலி ஒரு 7 hour நல்ல தூக்கம் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நம்ம பாடியோட ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை அதிகம் பண்ணும். ப்ளஸ் சாப்பாடு நம்ம சத்துள்ள சாப்பாடு இல்லைனாலும் நம்ம பாடியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ன்ற ஒரு அம்சம் இருக்குது. எல்லா செல்லும் அதுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகும்போது
அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பட் நம்ம சாப்பாடு சரியா இல்லைன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் குறைஞ்சி உடம்போட எதிர்ப்பு சக்தி வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ண முடியாமல் அது வந்து சடனாக நம்மளோட அணுக்களையே அழிச்சிடும். ஸோ இந்த நோயில் மெல்லதுன்ற அணுக்கள் அழிச்சிடும். சடனாக ஹேர் லாஸ் வர கண்டிஷனில் வந்து முடிகள் போட்டுடும். இது பிம்பிள்ஸ் ஆக்டின்னு சொல்றது வந்து முகப்பொருள் எல்லாமே ஒரு 10லேருந்து 20 வயசு ஏஜில் வந்து ஜாஸ்தி பேர் எல்லாருக்குமே வந்திருக்கும் பிம்பிள்ஸ். பட் இப்போ ஒரு 20 வருஷமா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைகளோட முகப்பொருள் ஜாஸ்தி. என்னன்னா சின்ன வயசுலேயே உடல் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கு. பசங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் சர்க்கரை அம்சம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம உடம்புல சர்க்கரை சுகர் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாம் பீஸா பர்கர் பொருள் எல்லாமே வந்து 10 டைம் தேவையில்லாத அளவுக்கு நம்ம சுகர் ஜாஸ்தி போகும்போது பாடியோட இன்சுலின் பேலன்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுனால எஸ்பெஷலி இந்த முகப்பருவம் வருது. இதனால் வந்து எல்லாம் முகமெல்லாம் கெட்டு போய் உடம்பெல்லாம் எஸ்பெஷலி சேஞ்சஸ் வர ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரு ஏஜ்ல ஒரு ஹேர் லாஸ் வரும். என்னன்னா 40 வயசு 50 வயசுக்கு நமக்கு ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இப்போ வந்து 15லேருந்து 20 வயசு பசங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அகைன் இது எல்லாமே உடம்பு கூடி இருக்கிறது சாப்பாடு இது எல்லாமே ஒரு காரணம். ஸோ சத்துள்ள சாப்பாடு அது வெஜிடேரியனாக இருக்கலாம் நான் வெஜிடேரியனாக இருக்கலாம். நான் வெஜிடேரியன் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்ம வந்து மட்டனோ சிக்கனோ எடுத்துக்கலாம். பட் டெய்லி 2 மீட் எடுக்கிறது வந்து அது உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்பு சாப்பாடு 30லேருந்து 40% புரோட்டீன் ஆக்சுவலி தேவை. முன்னாடி கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்குது, இப்போ வந்து புரோட்டீன் ஆக்சுவலி ஜாஸ்தி தேவை, கார்போஹைட்ரேட் குறைவு. அதுக்கப்புறமா சத்துள்ள ஃபேட். சார் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேட்டில் வந்து மூஃபா பூஃபான்னு 2 வகையான இது இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பாம் ஆயில் இதில் வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். நம்ம யூஸ் பண்ணுற பிஸ்கெட்ஸ் பேக்கரி ஐட்டம் இது எல்லாத்துலேயும் வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு அம்சம் ஜாஸ்தி இருக்கிறது வந்து உடம்புக்கு ஒவ்வொரு பீரியட் கெடுதல் கொடுக்கும். நல்ல வகையாக என்ன பார்த்தீங்கன்னா வர்ஜின் ஆலிவ் ஆயில், கெனடா ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி சத்தான வகையான எண்ணெய். பட் இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ண கொலஸ்ட்ரால் என்ன சேஞ்சஸ் வரும். அண்ட் அதிகமாக ஹார்ட் அட்டாக்ஸ் முன்னாடி சொன்னோம் ஹார்ட் அட்டாக் வரலாம் காரணம் ஜாஸ்தி. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற சாப்பாடு கீரை வகைகளும் இருக்கணும். சத்துள்ள சாப்பாடு நட்ஸ் எடுக்க தேவைப்படும். எஸ்பெஷலி ஹேர் குரோத்துக்கு வந்து புரோட்டீன்ஸோட நல்ல ஃபேட் சத்தாம்சம் தேவைப்படும். நகமும் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கின். ஸோ ஜாஸ்தி பேருக்கு நகத்தில் சேஞ்சஸ் வரும். இது வந்து ஏஜ் இன்டியூஸ்டாக வரலாம், இல்லை அந்த இன்ஃபெக்ஷன்னால வரலாம், இல்லை வேறு ஆட்டோமியூன் டிசீசஸ்னால வரலாம். கொஞ்சம் பேருக்கு கேன்சர் நகத்தில் ஜாஸ்தி பேருக்கு கேன்சர் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எஸ்பெஷலி சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா நகம் கீழேருந்து கருப்பாயிட்டு சடனாக சேஞ்சஸ் வரும்போது கேன்சர் வர ஆரம்பிக்குது. பட் ஜாஸ்தி பேருக்கு வந்து இது நம்மளுக்கு தெரியாது. கருப்பாக சடனாக வரும். அது ஒவ்வொரு பீரியட் சேஞ்சஸ் வரும்போது அது கவனிக்காமல் இருக்கும்போது அது ஒரு ஸ்கின் கேன்சரோட இண்டிகேஷனாக இருக்குது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பூச்சிகள். எஸ்பெஷலி நம்ம க்ரௌடடான பிளேசஸ் இருக்கும்போது இல்லை நம்ம இருக்கிற இடத்துல அழைச்சி ஜாஸ்தி பேர் ஒரே இடத்துல கூடி இருக்கும்போதோ ஷேர் பண்ணும்போதோ இல்லை பழைய நம்ம யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சர் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன பூச்சிகள் ஆக்சுவலி வேறு வேறு வகையான பூச்சிகள் வரும். இங்கே குறையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏரியா இங்கே வந்து சாட் டைன்னு ஒரு இது இருக்குது. இதனால வந்து லீஷ்மேனியாசிஸ்ன்னு ஒரு வகையான கொசு. அது வந்து ஒரு வகையான கொசுனால அது கடிச்சு இன்னொருத்தருக்கு அந்த அது ஒரு அரசாங்கம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி சடனாக எல்லாம் தோல் பெரிய பெரிய புண்ணுகள்.
நம்மளுக்கு வர மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா எல்லாமே வந்து மஸ்கிட்டோஸ்னால தான் வருது. இன்னும் ஸ்டேபிஸ், இந்த சின்ன சின்ன பூச்சிகள் வந்து நம்ம பெட்டில் இருக்கலாம், நம்ம பெட்ஸ், நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை வகையோ இல்லை வேறு பெட்ஸ் எல்லாம் வந்து தோலை வந்து அதை ரெகுலராக க்ளீன் பண்ணிங்கன்னா கூட்டு பூச்சி ஸ்டார்ட் ஆகும். இது வந்து யார் யார் நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ ஒரு வாட்டி வந்ததுன்னா அது ஒவ்வொரு பீரியட் ப்ரோக்ரஸ் ஆகி எந்தெந்த இடத்துல முடியிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஓட்டிட்டு உடம்பெல்லாம் மனுஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது இந்த இதுக்காக வந்து நம்ம டெய்லி ரெகுலராக பாத் எடுக்கிறதோ நம்ம யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் ரெகுலராக வாஷ் பண்ணுறப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நம்ம விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஃபார்மசியில் ஏகப்பட்ட மருந்துகள் எஸ்பெஷலி பாலிஃபார்மசியில் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம சாப்பாடை கரெக்டாக அளவோட எடுத்துக்கினாக்கா இது எல்லா சாப்பாடுலேயே கிடைக்கும். எல்லா வைட்டமின்ஸும் ஒரு அம்சம் பாடிக்கு தேவை. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சத்தான ஒன்று. ஸோ இது வந்து காமனாக எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவான ஃபுட்டாக வாங்கினா நம்ம வைக்கணும்னு இல்லை. பட் காமனாக கிடைக்கிற சாப்பாடுலேயே எல்லாமே இருக்குது. எஸ்பெஷலி இந்த அவகேடோ வந்து அப்புறமா சால்மன் ஃபிஷ்ஷை பற்றி சொன்னது இது எல்லாமே வந்து ஒமேகா 3 இருக்கிற அம்சம் இருக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து டெய்லி நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணணும். ஒரு நாள் சாப்பிடணும். உப்பு இல்லாத இருக்கிறத எடுத்துதான் நல்லது. ஏன்னா ஜாஸ்தி மார்க்கெட்டில் பேக்டு ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி சால்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உப்பு இது அம்சத்தை குறைக்கலாம். செப்பரேட்டாக நீங்கள் நட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். சாக்லேட் இப்போ நமக்கு இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். நம்ம உடம்பு ஒவ்வொரு அடிப்படை நம்ம பிரெயினில் இருக்கிற ஹைப்போதாலமஸ் ஒன்று, தைராய்டு ஒன்று இருக்குது, அட்ரினலின் கிளாண்ட் இருக்குது, ஓவரி, டெஸ்டஸ்டிரோன் இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸாக இருக்கணும் நம்ம உடம்பு. இதில் மாற்றம் வரும்போது நம்ம உடம்புல சடனாக முகப்பருவ ஜாஸ்தி வருதோ இல்லை ஆயில் அம்சம் ஜாஸ்தி இருக்கிறதோ முகத்தில் அதிகமாக முடி பண்ணுறது எஸ்பெஷலி பெண்களை பார்க்கலையோ இப்போ இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. 20 வயசு பசங்களை பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பொண்ணு பசங்கள்ல பாடி சேஞ்சஸ் கூட்டிகிட்டு வருது. இது எல்லாமே வந்து சாப்பாட்டில் ரொம்ப ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் வருது. அண்ட் இது எஸ்பெஷலி நம்ம வெயிட் கூட இந்த கழுத்து பகுதியோ அக்கிள் பகுதியோ கரும்பா ஸ்டார்ட் ஆகி இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இது வந்து நமக்கு டயபெட்டிஸ் வந்து அறிகுறி. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம பாடியில் சேஞ்சஸ் ஏதாவது தோற்றம் வரும்போது ப்ராப்பராக செக் பண்ண அவசியம் வரும். இது வந்து ஒரு 60 வயசு தாட்டம் போது இது இந்த மாதிரி சேஞ்சஸ் இல்லாதப்போ வரும். பட் ஒரு பவர் இந்த தோற்றம் கம்மி பண்ணதான் நம்ம வந்து ஆரோக்கியமான சக்தி எடுக்க தேவைப்படும். இல்லைன்னா ரேப்பிடாக இந்த மாதிரி நம்மளோட உடம்புல சேஞ்சஸ் நம்மளோட 3 வகையான கேன்சர்ஸ் எஸ்பெஷலி ஸ்கின் கேன்சர்ஸ் உண்டு. டிசிசி, எஸ்சிசி மெலனோமான்னு சொல்லுவோம். இது வந்து அதிகமாக வெயிலில் வேலை செய்கிற ஆட்களோ இல்லை ரேடியேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கோ இல்லை ஜெனட்டிக்காக சஸ்பெக்டபிள் இருக்கிறவங்க ஸ்கின் கேன்சர்ஸ் ஜாஸ்தி வர ஆரம்பிக்குது. நம்ம உடம்புல ஒரு 6 மாதம் 1 மாதம் ஏதாவது கட்டி வருதுன்னா இது கவனிக்கணும். நம்ம தெரியாமல் அதை விட்டும் போது தான் அந்த கேன்சர் வந்து ரத்தத்தில் பரவி வேற லிம்ஃப் நோட்ஸ் வேற ஆர்கன்ஸ்க்கு போகும். ஸோ நம்ம உடம்புல நம்மளுக்கு என்ன காரணம் தெரியாமல் வரும்போது அது டாக்டர் கிட்ட கவனிச்சு டெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம டெய்லி ஆரோக்கியமாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக செலக்ட் பண்ணணும். தண்ணி 1-2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸ்மோக்கிங் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணது தான் பெஸ்ட். ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து வேறு டாக்டர் சொல்லணும்னு இல்லை. நம்ம டே டு டே லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில்.
ஃபுட் எல்லா வகையான பிரித்து நம்ம காய்கள் கீரை வகைகள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சாப்பிட்றவங்க நம்மளுக்கு சத்தான ஆரோக்கியம். இது ஜங்க் ஃபுட். இது எஸ்பெஷலி இதை வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அந்த இதுதான் வந்து மெயின் காரணம். நம்மளுக்கு இப்போ சீக்கிரமாக டயபெட்டிஸ் வர்றதுக்கோ ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கோ இல்லை உடம்புல ஸ்கின் வந்து ரொம்ப தோற்றம் ஏஜ் தோற்றம்ன்றதுக்கு காரணமே ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲ ಕ್ಯಾಲರೀಸ್ ಜಾಸ್ತಿ ಶುಗರ್ ಜಾಸ್ತಿ ಸಾಲ್ಟ್ ಜಾಸ್ತಿ ஸோ இது எல்லாமே கூடுதலாக சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின் வந்து வயசாகும்போது சீக்கிரம் வந்துடும். ಜಾಸ್ತಿ வெயிலில் நம்ம வேலை செய்யும் போது சிம்பிளாகவே சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட்ஸ் இது நம்ம வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் முன்னாடி அப்ளை பண்ணிட்டு போகிறது ரொம்ப இன்டென்ஸ் அல்ட்ராவயலட் லைட்லேருந்து ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். இது லாஸ்ட் பகுதியில் என்னன்னா வேக்சின். இப்போ வந்து உலகத்தில் நம்ம ஆல்ரெடி கோவிட் வந்து போச்சு. பட் சர்டன் ஏஜுக்கு சர்டன் வேக்சின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இந்த ஹெச்பிவின்ற வேக்சின் வந்து எல்லா பொண்ணு பசங்களுக்கு 9லேருந்து 13 வயசு வரைக்கும் இது WHO கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ். எல்லா உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸும் பெண்களுக்கு இந்த வேக்சின் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து சர்வைக்கல் கேன்சர்ன்றதை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணணும். உலகத்திலேயே லேடிஸ்க்கு வர முதன்மையான கேன்சர் வந்து சர்வைக்கல் கேன்சர். ஸோ இதோட காரணம் வந்து வைரஸ். அந்த வைரஸோட ஸ்ப்ரெட் வந்து ப்ரிவென்ஷன் பண்ண அந்த வேக்சின் எல்லா பசங்களுக்கும் வேக்சின் 9லேருந்து 13 வயசு இல்லை மேக்ஸிமம் அப் டு 26 இயர்ஸ் வரைக்கும் வேக்சின் எடுக்கிறது தான் பெஸ்ட் வே ப்ரிவென்ஷன் பண்ண. இன்னொன்று இந்த அக்கீஸ் இது வந்து சவுதியில் இந்த கைட்லைன்ஸ் இருக்கு. வேக்சினேஷன் கொடுக்குறது 50 வயசு மேலே இருக்கிறவங்க இந்த அக்கி வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் எல்லா கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. வேக்சின் எல்லாரும் எடுக்கலாம். பட் 10% எஸ்பெஷலி இந்த ஹெச்பிவி வேக்சின் கொடுக்கணும். அதே மாதிரி சீசனல் வேக்சின்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ளூ வேக்சின்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிவென்ஷன். இது அதுக்காக வேக்சின்ஸ் கொடுக்குறது. ஸோ நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு பசங்க நம்ம வந்து எது கொடுக்குறோமோ இல்லை நல்லா ஆரோக்கியம் கொடுக்கணும். அதுக்கு தேவையான இருக்க அந்தந்த வயசுல நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்ணணும். ஸோ இது WHO போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் நம்ம ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எதை சூஸ் பண்ணி எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் சூஸ் பண்ணுறோமோ இது நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து எல்லா வகைப்பட்ட எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறது. இதுதான் வந்து நம்மளுக்கு அதை அழகு கொடுக்குறது. ஸோ உடம்பு நம்ம வெளித்தோற்றத்தோட எல்லா அழகும் வந்து ஒத்துமையாக இருக்கிற கலர் எந்த கலர் வேணா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. வெள்ளையாக இருக்கிறவங்க அழகுன்னு இல்லை. நம்ம இப்போ இந்துவில் பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லாமே கருப்பாக தான் இருக்கு. கருப்பு எல்லாமே நல்லது. ஸோ நம்ம வெள்ளையாக இருக்கிறவங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தேவையில்லாமல் வாங்கி இப்போ எஸ்பெஷலி இந்த ஒரு 10 வருஷமா இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஃபேக் ப்ராடக்ட்ஸ். அதில் மெர்க்குரி லெட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பேர் இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கேன்சர் வருது. எஸ்பெஷலி லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தெரியாமல் நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணோம். கேன்சர் அதிக பேருக்கு கேன்சர் வருது இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணணும். தேவையான இதை மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். நன்றி.